பி he will write a letter will be written by ராஜாண்டு வரும். அதே பேர் தான் வரும்னு பார்த்தோம். அதான் அது. இப்போ நெகட்டிவ்க்கும் தனி எதுக்கெல்லாம் ஹெடிங் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் இங்கே விளங்கப்படுத்துகிறேன். நெகட்டிவ்க்கு என்ன நடக்குன்னு சொன்னால் அதே ஒப்ஜெக்டோட ஏமிஸா நம்ம பார்த்து பண்ணுவோம். அது பக்கத்தில் நொட்டுங்கிற ஒரு சொல் சேரும். அவ்வளோதான். சரியா? எப்படி? object plus ஏமிஸா was verb not plus v3 அவ்வளோதான். அப்படியே போகும். v3 மறாங்க பை எல்லாம் போகும். மற இங்க பாசிட்டிவ் கொஸ்டின் என்ன ஆரம்பிக்கப்படும்? இங்க ஏமிஸா இருக்கு தானே, அது ஏதாவது உண்டு முன்னுக்கு வரும். ஏம் இஸ் ஆர் பிளஸ் வி ஏம் இஸ் ஆர் சப்ஜெக்ட். இங்க இதை பாடமாக்க தேவையில்லை. இதில் எழுதினா உங்களுக்கு நல்லம். சரி, இதெல்லாம் அழகான என்ன செய்யுங்க. நான் உதாரணமும் தந்துருக்கேன். ஏம் இஸ் ஆர் பிளஸ் சப்ஜெக்ட், அடுத்தது வந்து பிளஸ் verb 1 சாரி verb 1 வராது, சாரி verb 3 மர பை அதுகள் வரும். சரி, இந்த இதுகளுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய போகுது? verb 1 இங்கே டஸ் நாட் வருது, இங்கே டூ முன்னுக்கு வருது, இங்கே டஸ் இன்னும் முன்னுக்கு வர போகுது. இங்கே ஏமிசார், இங்கே ஏமிசாரோட நோட் வரப்போகுது, ஏமிசார் முன்னுக்கு வரப்போகுது. ஏமிசார் நோட்டுங்கிறது இங்கே வரப்போகுது சொல்லி தந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸில். அது ஏமிசார் நோட்டை நீங்கள் எப்படி பாவிக்கணும்ட்டு. மர இங்கே ஐ பிளே ஃபுட்பால்னா இங்கே ஃபுட்பாலை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவோம், ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். யார் ஒப்ஜெக்ட் எழுதுவோம். மறுபடியும் வேர்ப் என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏமிசார் வரப்போகுது. ஃபுட்பாலுங்கிறது இஸ் வரும். பிளே ரெகுலர் வேர்ப் பிளேடுங்கிறது வருது. பக்கத்தில் பையை போடுவோம். ஐ வந்து மீயாக மாறும்னு சொல்லி நம்ம இவ்வளவு என்ன செஞ்சோம்? எல்லாமே பார்த்தோம். சரியா? ஓகே, நான் இப்போ இதை அழிச்சு விட்றேன். இது பிடிஎஃப் ஃபைல் தேவையில்லை உங்களுக்கு. நான் இது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸில் ரெக்கார்டிங் தருவேன். முக்கியமான பாடம் தானே. அப்போ இந்த ரெக்கார்டிங்கில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்லோவாக நான் என்ன செய்கிறேன்னு இப்போ கீழுக்கு ஆக்கிட்டு இருக்கேன். சரியா? இந்த கீழுக்கு ஆக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நிப்பாட்டி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதை எழுதுங்க. இங்கே எக்ஸசைஸ் இருக்குது. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படித்தேன். ஆக்டிவ் வாய்ஸுக்கு V2 ஃபார்மேட் ஸ்ட்ரக்சரை நல்லா படிங்க. என்ன டவுட் இருந்தாலும் நேரத்தோட கேட்டுக்கோங்க. இங்கே வந்து எக்ஸசைஸ் இருக்குது. இங்கே அதே மாதிரி இன்னும் பாஸ்ட் டென்ஸுக்குரிய எக்ஸசைசஸ் இங்கே இருக்குது. நிப்பாட்டி என்ன செய்யுங்க, எழுதுங்க. அதே போல் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு நான் என்ன செய்கிறேன், மெதுவாக கீழுக்கு போகிறேன். அப்படி போனேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை அப்படி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஓகே, இவ்வளவுதான். அடுத்து நாங்களை வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அது தேவையில்லை. இப்போ இவ்வளவுதான். இவ்வளோத்தை நான் பிடிஎஃப் ஃபைல் தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நிப்பாட்டி நோட்ஸ் என்ன செய்யுங்க, எழுதுங்க. இன்றைக்கு இவ்வளவு போதும். ஒரு முக்கியமான விஷயம் படிச்சுட்டேன். நான் இப்போ அவசரமாக ரெக்கார்டிங் அனுப்புவேன். அதை பார்த்துட்டு நிறைய தரம் பார்த்துட்டு இப்போ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எழுதி செய்யுங்க. நாள் இருக்குத்தானே, அப்போக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. The recording has stopped.